நாங்கள் தான் உங்கள் அருள் நவி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி, அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரிங்களா? நவி நான் இந்த வீடியோவில் வரமாட்டாங்க. இன்றைக்கி சண்டேங்கிறதுனால எங்கள் வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் ஒரு 15 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டு. ஸோ அவங்க இன்றைக்கி ஃபுல்லாக சர்ச்சுக்கு போயிட்டு மதியம் தான் வந்திருப்பாங்க. காலையில் போனால் மதியம் தான் வருவாங்க. ஸோ மதியம் வந்துட்டு அவங்க வீட்டில் ரெஸ்ட் எடுக்க டைம் இருக்கும். ஸோ அவங்க என்னை பார்க்க வரல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. நாளையிலேருந்து பார்க்க தான் போகிறோம். நாளைக்கு சேர்ந்து வீடியோ போகிறோம். ஓகேவா? சரி வாங்க. இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன், தமிழ் புத்தாண்டுக்காக நான் சாமிக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு பார்க்கலாமா? எல்லோரும் இன்றைக்கி கோயிலுக்கு போங்க, சந்தோஷமாக இருங்க ஃபேமிலியோட. இன்றைக்கி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஞாயிற்றுக்கிழமை தான். அதனால் எல்லாம் ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணுங்கள். காலையில் எழுந்ததே 9 மணிக்கு தான். அதனால் கலர் கோலம் போட முடியல. 10 மணிக்கெலாம் டிஃபன் முடிச்சுட்டு 11 மணிக்கு வீட்டு வேலையை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். வீடெல்லாம் கழுவிட்டு பொட்டு வச்சுட்டு அப்புறம் ஒயிட் ரைஸு, பருப்பு சாம்பார், பருப்பு ரசம், உருளைக்கிழங்கு பொரியல், வடை, பாயசம், அப்பளம் இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கே 3 மணி ஆயிடுச்சு. சரிங்களா? 3 மணிக்கு அப்புறம் சாமி ரூமெல்லாம் டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு, உங்களுக்கே தெரியுமே, சாமி ரூமெல்லாம் க்ளீனாக டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் சாமி கும்பிட்டு அவ்வளோதாங்க. இப்படி தான் போச்சு இன்றைக்கி ஃபுல் டே. இதுக்கே எனக்கு கரெக்டாக போயிடுச்சு. ஃப்ரீயாகவே இல்லை. சரிங்க, நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்க, உங்கள் வீட்டில் தமிழ் புத்தாண்டை நீங்கள் எப்படி கொண்டாடினீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? மறுபடியும் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பாய்.